ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு உப்புமா தாங்க. உப்புமா, வெஜ் பிரியாணி நம்ம எப்படி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவை வறுத்து எடுத்து வச்சுட்டுங்க. சம்பா ரவை தான், கோதுமை ரவை வறுத்து தேங்காய் நோட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் விட்டுலாங்க, பாத்திரம் காஞ்சிடுது. நான் நேற்று அப்பளம் போட்டோம் இல்லைங்களா, அதில் எண்ணெய் அப்படியே ஊற்றி முடி வச்சிருந்தோம். அதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் எண்ணெய் காயட்டுங்க. அதுக்குள்ளே 3 பூவு, லவங்கப்பூவு, 2 ஏலக்காய், பூண்டு. ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். இதை நம்ம செடியில் இருந்து கருவேப்பிலை அப்படியே பிடிங்கிட்டேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி. நம்ம கையில் கிடச்சதெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி. தனலட்சுமிக்கு அவங்க வந்து கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் கொடுத்தாங்க, 5 கத்திரிக்காய். அது நாட்டுக்காய். அந்த இதெல்லாம் சொத்தையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 3 காய் பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு, இது உளுந்து வந்து பூண்டு, கருவேப்பிலை போட்டு ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறது வெங்காயம் எல்லாமே இட்லி தோசை கலந்து போயிட்டு வரம்புள்ள. நேற்று சாப்பாடு, 2 நாள் சப்பாத்தி. ரவை வந்து வாரத்தில் எடுத்துக்கல. கேரட்டு, பீன்ஸு எப்போவுமே அதுதானே போட்டு செஞ்சுருக்கிறோம்ப. எப்போ பார்த்தாலும் நம்ம கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போடலான்னு நான் நைட்டே யோசனை பண்ணுங்கள். ஆனால் வந்து 2 நாள் பருப்பு தான். பருப்பு, முருங்கைக்காய் இந்த மாதிரி ஏதோ ஒரு சமையல் நமக்கு தெரிஞ்சதை நம்ம வீட்டில் செய்கிறத போட்டுடலாங்க. அதுதான் இன்னைக்கு சனி பிரதோஷம். ரொம்ப ரொம்ப சிவன் அடியார்களுக்கு, சிவன் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப உகந்த நாள். என்றைக்குமே உகந்த நாள் தாங்க. ஒன்று என்றைக்குமே காசு பணம் இருந்தால் உகந்த நாள் ஒன்று எல்லாத்துக்குமே கொண்டாடலாம் அப்படின்றது. அதில் எல்லாத்துக்குமே மனசு கொஞ்சம் காரணம். அது இருந்தால் இதாயிடுமா, இதை இருந்தால் அதாயிடுமான்றது எல்லாத்துக்குமே மனசு தாங்க. கத்திரிக்காய் போட்டு பிரியாணி செய்கிறோம்ப, ரைஸ் பிரியாணி. ஏன் கத்திரிக்காய் போட்டு நம்ம பிரியாணி செய்யலாமே. இதுக்கு தேவை இருக்கிறது கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் காரத்துக்கு
இஞ்சி போடணும். இஞ்சித்தூள் ஒரு 4 ஸ்பூன் பக்கம் இஞ்சித்தூள். நம்ம எப்பயும் வச்சுருக்கிறது பட்டை ஏன் பொருள்னா அதான் கறி மசால் தூள் இருக்கு இல்லைங்களா, மட்டன் மசால் தூள் அது போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு 3 வரமிளகாய் தான் போட்டிருக்கிறேன், அதனால கொஞ்சம் காரம் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூனு கறி மசால். நல்லா இருக்குங்க இது. நம்ம எப்பவுமே இதே மாதிரியே பீர்க்கங்காய் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பீர்க்கங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேவை இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். எல்லாம் உப்பு இரநூறு கிராம் தாங்க. ஏன்னா போன டைம் செய்யும்போது தேங்காய் திருவுள் போட்டும்ப, இந்த முறை பாசிப்பருப்பு வேக வச்சு பாருங்க, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அதனால தான் தண்ணி 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் 2 டம்ளர் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இங்கே பருப்பு வேக வச்சது இருக்குது. நம்ம பாசி பருப்பு போட்டு செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது நல்லா கொதிக்கட்டுங்க, அப்புறமா இறக்கி பார்த்துக்கலாம். புதினா போடணுங்க, கொஞ்சோண்டு தான் இருக்கு, போடணும். ரவை போட்டுருவோம். கொஞ்சம் தீ கம்மி பண்ணிக்கலாங்க.
வந்து பச்சை மிளகா போட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு பச்சை மிளகா தான் போட்டிருந்தேன். நைட்டு வந்து பச்சை மிளகா நான் வரும்போது வாங்காமல் வந்துட்டேன். ஏன்னா இவங்களை வந்து கிளறி விட்டே இருக்கணும், டக்குன்னு அடி பிடிச்சிருவாங்க. பார்த்தீங்களா? அடி பிடிக்கல. நான் இவங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத சூப்பர். மூடி வச்சதான் அது கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை தேங்காய் இந்த சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும், தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இது தாங்க செய்ய முடியும். இதையே வந்து இப்போ கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோங்க. குழம்பு கொஞ்சம் இந்த பருப்புலேயே இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதில் இந்த குழம்பை ஊற்றி சூடு பண்ணிடலாங்க. நேற்று வச்சு பருப்பு சாம்பார் இருக்குங்க, அதில் இந்த கொஞ்சம் ஒயிட் ரவுலையும் செஞ்சு சாப்பிட்லாங்க. வெள்ளை ரவுலையும் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம். ஏன் இதை மட்டும் கொஞ்சம் குறை வைக்கணும்? இப்படி சட்னி போட போகிறோம் அதனால்
வச்சு சாப்பிட்டோம். நினைச்சோங்க அதுக்குள்ள மருதி ஆகுது. நெய் ஏதோ மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. டக்குன்னு அது என்னன்னு தெரியல. அதிகமாக பிடிச்சி அவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, நாங்கள் 2 பசங்களுக்குமே பிடிக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. 2 பேர் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே பிடிக்கும். தம்பி எங்கள் 2 பேர், அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பொங்கல்னாலும் சரி, உப்புமானாலும் சரி, நம்ம எப்படி வேணுனாலையும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் இருக்கிற இடம் தெரியல, குழஞ்சி போச்சு. இந்த டிஃபனும் இது தான், மத்தியானத்துக்கும் இது தாங்க. ஏன்னா சாப்பாடு அதிகமாக 2 நேரமே சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு முடியறதில்ல. எல்லாருமே இந்த குழம்பு எடுத்து இந்த பக்கம் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப கம்மியாக தாங்க எரியும், அதனால் இது சூடு ஆகிறது. தண்ணுங்க அவ்வளோதான் மக்களே. வாங்க, யாராவது பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சாப்பிடலாம். வாங்க பாய். ஒரு சட்னி மட்டும் போட்டுக்கிட்டேன், தேங்காய் சட்னி. இந்த கொஞ்சோண்டு தேங்காய் உடைச்சி ஒரு முடி அதில் அரிஞ்சு போட்டேன். தேங்காய் உடைச்சி போட்டு சட்னி போட்டுக்கலாம். அதுதான் இன்றைக்கி வேலை முடிஞ்சுதுங்க. தயிர் மத்தியானத்துக்கு டம்ளரு களை குடிச்சிக்கலாம். இல்லை பழம் இருக்குது, என்ன பழம்னு கேட்காதீங்க, அது ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மிஷினில் உட்கார்றதால சளியெல்லாம் பிடிக்காது. எல்லாம் இதாகிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் இன்றைக்கி. பாய்.